Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல போன வாட்டி பார்த்த வீடியோல கண்டினியூஷன் தான் இது. அதாவது போன வாட்டி ஒரு கட்டிங் வீடியோ பார்த்திருந்தோம். இது கண்டினியூவா இது எப்படி ஸ்டிட்ச் பண்றது நீங்க பார்க்க போறீங்க. கம்ப்ளீட்டா ஒரு ப்ளவுஸை எப்படி 100% ஸ்டிட்ச் பண்ணி அதுக்கு சைடுல எப்படி ஃபிட்டிங் கொடுத்து முடிக்க போறோம்ன்றது தான் இந்த வீடியோ. சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இந்த பார்டர்ஸில் வந்து நான் ஏற்கனவே டாட்டெல்லாம் ஹோல்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இந்த டாட்ஸ் எப்படி வந்து பிடிக்கணும்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதே மாதிரி ஒரு லைனிங் பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பட்டி மெயின் ஃபேப்ரிக் இருக்கோ அதே மாதிரி ஒரு லைனிங் கட் பண்ணி ஜஸ்ட் இந்த பார்டர்ஸ் பீஸை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இந்த விதமான பட்டி ஜாயினிங் வந்து எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். இப்போ தான் வந்து ப்ளவுஸை தைக்க பழகிறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பட்டி ஜாயினிங் கொடுக்கலாம். அதாவது கன்சீல்டாக இருக்காது, அந்த பட்டியோட ராயேஜஸ் வந்து வெளியே தெரியும். பட் இந்த மெத்தட் வந்து இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியான மெத்தட். பட் ஆனால் என்னோடய வீடியோஸில் வந்து இன்விசிபிள் பட்டியே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த துணி வந்து தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கணும்னா அந்த வீடியோஸை போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ராயேஜ் தெரியாமல் எப்படி பட்டி ஃபினிஷ் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ கீழே வந்து மடித்து தைக்க 1 இன்ச் நான் விட்டுருந்தேன். ஸோ அந்த 1 இன்ச் வரைக்கும் ஈவனாக நான் மடித்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ஹூக் பட்டி லூப் பட்டி. ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஹூக்ஸுக்கு வந்து லூப்ஸ்க்கு வந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹூக்ஸ் பட்டியை லூப் பட்டியை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் வச்சுருக்கேன். இதை வந்து மேலே தைச்சு கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு என்டையர் ஃபேப்ரிக்கை துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஹூக்ஸ் பட்டி. லூப்ஸ் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் துணியை ஒரு மடிப்பு மடித்து துணியோட ராங் சைடு வச்சு இதை தைச்சு துணியோட நல்ல பக்கத்துக்கு பாதி வரைக்கும் திருப்பணும், மொத்தமாகவும் டர்ன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணி கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி நீட்டாக இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இந்த என்டையர் கம்ப்ளீட் ஃபேப்ரிக்கை துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ இதுதான் ஹூக்ஸ் பட்டி தைக்கிற விதம். இப்படி தான் தைக்கணும். ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து ஹூக்ஸ் பட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ். லூப் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி அது துணியோட ராங் சைடில் வச்சு நல்ல பக்கம் டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ துணியோட ராங் சைடில் வைக்கிறேன். வச்சு இது துணியோட ரைட் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஹாஃப் த வே தான் நம்ம டர்ன் பண்ணணும், ஃபுல்லாக டர்ன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ராங் சைடில் இருக்க அந்த ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணி ஹாஃப் த வே அந்த தைச்சோம் இல்லையா அந்த ராயேஜை மட்டும் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி தையல் போட போகிறோம். ஏன்னா இதுக்கு நம்ம வி பட்டி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வி பட்டி வந்து இருக்கிறதுலே ஈஸியான லூப்ஸ். இப்போது லூப்ஸ் தைக்க டைம் இல்லை. ஸோ நிறைய பேர் இப்போ வி பட்டி ஈஸியாக தைக்க முடியுதுனால இப்போ நம்ம வி பட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போது இந்த லூப்ஸ் எல்லாம் எங்கே வரணும்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருந்தால் நீங்கள் லூப்ஸே டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வி பட்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய சேனல்லே நிறைய லூப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு வி மாதிரி இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் உங்களுக்கு வச்சு தைச்சு காட்டுறேன்.
ஸோ இந்த மாதிரி அரை இன்ச் விட்டுட்டு இந்த வீப்பட்டி நெக்லைனில் கொடுங்க. ஏன்னா நெக்லைனில் வந்து நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிற இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டு இதை தைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு நம்ம நல்ல பக்கங்களோட ஷோல்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ 1/2 inch சீம் அலவன்ஸில் அந்த ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே 1/2 inchல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நெக்லைன் ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பார்டர்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ ஸ்லீவ் கொடுக்க போகிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 inch வந்து கீழே மடித்து தைக்க கொடுத்துருந்தோம். அதில் வந்து 1 inch வரைக்கும் மடிச்சுட்டு இந்த 1/4 inchல அந்த ராயேஜை மட்டும் வெளியே அந்த இருக்கு இல்லையா அந்த கட் பண்ண துணி அதை 1/4 inchல உள்ளே மடித்து கொடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை ஹெம் கூட பண்ணலாம். ஸோ இப்போ இது நம்ம சென்டரில் கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு இதுக்கு மேலே நம்ம 1/2 inch சீம் அலவன்ஸில் தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஸ்லீவை அந்த பார்டர் பீஸை டர்ன் பண்ணாதீங்க, ஸ்லீவை மட்டும் திருப்பி இந்த மாதிரி தைச்சிருங்க. இப்போ வந்து கிராஸ் பீஸ் நம்ம நெக்குக்கு ஃபினிஷ் பண்ண 1.5 inchல வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த கிராஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஸை ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா 2 ட்ரையாங்கிளும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட ஆப்போசிட் டைரெக்ஷனும் இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு இதை கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ எல்லா அளவும் அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண அளவும் ஒரே சமமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈவனான ஒரு கிராஸ் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 2 கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை நெக்கில் எப்படி அடிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் ராயேஜை பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இந்த ராயேஜஸ்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம 1/2 inchக்கு வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நெக்லைனை ரொம்ப டர்ன் பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. அப்படியே வச்சு இந்த க்ராஸை மட்டும் அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ப்ளவுஸோட நெக்லைனை ரொம்ப திருப்பாதீங்க, ரொம்ப இழுக்காதீங்க. அது ஃப்ளாட்டாக மிஷின் மேலே இருக்கட்டும். வெறும் இந்த க்ராஸை மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புல் பண்ணி இந்த மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட ராங் சைடுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக திருப்பிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராயேஜ் கவர் ஆகிற மாதிரி இதுக்கு மேலே டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அந்த ராயேஜஸ்லாம் மேலே தள்ளி விட்டுருங்க. தள்ளிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதில் இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி ஹேண்டம் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக்லைன் வந்து ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பாப்லைன் 2x2 லைனிங் இல்லாத எந்த ப்ளவுஸ் தைச்சாலுமே இந்த மாதிரி நெக்லைன் ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் தைச்சாலும் அந்த ஸ்லீவ்லெஸ் பார்ட்டுக்கு வந்து இதே மாதிரி ஃபினிஷ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஃபிட்டிங் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். துணியோட நல்ல பக்கங்கள் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி இப்படி ஃபஸ்ட்டு லே பண்ணிவிடுங்க. ஸோ கீழையும் ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் எல்லாம் மொத்தமாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எல்லா இடமும் பின் பண்ணிடுங்க. கீழே ஒரு பின் பண்ணுங்கள், ஆர்ம் ஹோல் பக்கத்தில் ஒரு பின் பண்ணுங்கள், அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் பக்கத்தில் ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதை பின் பண்ணி முடித்த பிறகு இதோட துணியோட பேக் பார்ட்டில் நம்மளோட ப்ளவுஸை வச்சு
கரெக்டாக இந்த ப்ளவுஸ் என்ன மாதிரி ஃபிட்டில் இருக்கோ அதே ஃபிட்டிங் லைன் இப்போ இதுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2 லைனும் ஒன்றா வர மாதிரி வச்சு தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பட்டி, பார்டர்ஸ், ஸ்லீவ் எல்லாமே பாருங்கள் ஒரே லைனில் அலைன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இடுப்பு பகுதியை கரெக்டாக அந்த பேக் பார்ட் வந்து எப்படி அந்த சென்டரோட மேட்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி வச்சு ஆர்ம் ஹோலும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண ஆர்ம் ஹோல் கரெக்டாக லைன் வர மாதிரி வச்சுருங்க. வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் ஓப்பன் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க். அதே மாதிரி வேஸ்ட் எங்கே வருதோ வேஸ்ட்டில் ஒரு மார்க். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஓப்பனை அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணிவிட்டு இதை இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ரூலர் ஏதாவது எடுத்து இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் டேப்பை வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ்லேருந்து இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருந்தும் இதை நம்ம வேஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்ச பிறகு இதுக்கு மேலே நம்ம தைச்சோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வரைஞ்ச லைன் மேலே இப்போ நம்ம தைச்சு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங் கொடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் இது வரைக்கும் ப்ளவுஸ் ட்ரையல் பார்க்காதவங்க கண்டிப்பாக இது மூலமாக நீங்கள் தைச்சி பழகலாம். ஸோ அடுத்த வாட்டி வேறோட வீடியோட உங்களை மீட் பண்ணுறது. டேக் கேர், பபாய். ஸோ ஒரு தையல் போட்ட பிறகு அது பக்கத்துலேயே ஒரு 2லேருந்து 3 தையல் போட்டுட்டிங்கன்னா சப்போஸ் அது வந்து டைட் ஆனாலும் அவங்களுக்கு பிரிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஹெம்மிங் பார்ட்டும் நம்ம பார்த்துடணும். ஹெம்மிங் பார்ட் வந்து அந்த நெக்லைன் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து 100%. ஸோ நீடலை விட்டு எடுத்து அதை ஜஸ்ட் அதுக்கு மேலே போட்டு நம்ம இழுக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெக்லைனும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதே மெத்தடில் ஸ்லீவ்ஸையும் நீங்கள் ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ see you next time. Take care. Bye bye.